அது என்ன சர்ப்ரைஸ் மேனேஜ்மெண்ட்? சர்ப்ரைஸ் ஆச்சே, சொல்ல மாட்டேனே. நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். உள்ள வாங்க நந்தா. வாங்க நந்தா, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீங்க வர சொன்னதா வாசுதேவன் சார் கால் பண்ணியிருந்தாரு மேடம். ஆமா நந்தா, நான் தான் வர சொல்லிருந்தேன். சொல்லுங்க மேடம், ஏதாவது முக்கியமான விஷயமா மேடம்? உங்க நிலத்தை ராஜப்ப எடுத்துட்டான்னு சொன்னீங்கல்ல? ஆமா மேடம். அந்த நிலத்தை மீட்டாச்சு. ரொம்ப சந்தோஷம் மேடம். அது எங்க அம்மாவோட இடம். அவங்கள ஏமாத்தி எடுத்துக்கிட்டான். அம்மா அந்த இடத்த வித்து அவங்களே செலவழிச்சிருந்தா கூட மனசு ஆறி இருக்கும் மேடம். அநியாயமா அவங்கள நம்ப வச்சு ஏமாத்தி வாங்கிட்டு அவங்களையும் இப்போ இல்லாம பண்ணிட்டான். எல்லாம் என்னோட தப்பு தான் மேடம். நான் தான் அம்மாவை பாத்துக்காம விட்டேன். சரி விடுங்க, இப்ப வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது? ஆனா அந்த இடத்துல உங்க அம்மா ஆத்மா சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒண்ணு பண்ணலாம் நினைச்சிருக்கேன். அதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேக்குறது தான் இப்ப வர சொன்னதே. என்ன மேடம் நீங்க என்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம் மேடம். நீங்க எதை செஞ்சாலும் நல்லதா தான் செய்வீங்க. உங்க மனசுல என்ன நினைக்கிறீங்களோ அதையே செய்யுங்க மேடம். நான் எந்த தடையும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். இல்ல, ராஜப்பா உங்க அம்மா கிட்ட ஆசிரமத்துக்குன்னு சொல்லிதானே அந்த இடத்த வாங்கினா. அதனால நானும் அந்த இடத்த ஆசிரமத்துக்கே கொடுத்துடலான்னு இருக்கேன். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா நந்தா, ஏற்கனவே அந்த ஆசிரமத்துல இருந்தவங்க இப்ப இருக்க இடம் இல்லாம இருக்காங்க. அதனால அந்த இடத்துல அவங்கள தங்க வைக்கலான்னு இருக்கேன். இதுக்கு நீங்க ஓகே சொல்லிட்டா அந்த இடத்துல ஆசிரமத்தை ஆரம்பிச்சு உங்க அம்மா நினைவா நடத்தலாம். அம்மா இருக்கும்போது நான் உங்களுக்கு எதுவுமே செய்யல. இப்ப அம்மாவுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன். அம்மா ஆசிரமத்துக்கு எழுதி வச்ச அந்த இடத்துல நானே ஆசிரமம் நடத்துறேன் மேடம். எத்தனை பேர் இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் மேடம். அதை நான் நடத்துறதுக்கு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுங்க மேடம். நிஜமாதான் சொல்றீங்களா நந்தா? நிஜமாதான் மேடம். என்னோட அம்மா அப்பாவை நான் பாத்துக்காம தப்பு பண்ணிட்டேன் மேடம். அதுக்கு பிராயச்சித்தமா ஆதரவு இல்லாம இருக்கிற எல்லாரையும் நான் பாத்துக்கிறேன் மேடம். ரொம்ப சந்தோஷம் நந்தா. இதுதான் உங்க அம்மா ஆசிரமத்தை நடத்த எழுதி கொடுத்த பத்திரம். இத பாருங்க. அவங்க ஆசைப்பட்டபடி நீங்க அந்த ஆசிரமத்தை நடத்துங்க. ஓகே மேடம், நான் உடனே ஆசிரம வேலையை ஆரம்பிக்கிறேன் மேடம். அப்புறம் நந்தா, ஆசிரமம் சம்பந்தப்பட்ட எந்த ஹெல்ப் வேணும்னாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் பண்ணி தரேன். நிச்சயமா மேடம். ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். நான் இன்னைக்கே வேலையை ஆரம்பிச்சிடறேன் மேடம். வரேன் மேடம். என்னத்தா இப்படி பண்ணிட்ட? ஏன் அப்பத்தா? நான் என் பேத்தி எம்புட்டு புத்திசாலின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா இப்போ உன் பேத்தி உன் நினைப்புக்கு எதிரா என்ன பண்ணிட்டாலாம்? அவனே திருட்டு பைய. அப்பா ஆத்தா சொத்தை புடுங்கிக்கிட்டு அவங்கள நடுத்தெருவுல விட்டுட்டு போனவன்னு சொன்ன. இப்ப அவங்கிட்டயே போய் ஆசிரமத்து பொறுப்பை ஒப்படைக்கிற. இப்ப அவர் திருந்திட்டாரு அப்பத்தா. திருந்தனவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாளா சுந்தரி? அப்படின்னா என் பிள்ளைக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாளா?